மும்மொழி கொள்கையை எதிர்த்தா தான் மத்திய அரசு தருவேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துன்றாங்க. நான் நேற்றைக்கு முந்தி சொன்னோம், உங்க டிவியில எல்லா டிவிலையும் வந்தது. ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொள்கை இன்றைக்கு பேர் அண்ணா காலத்திலும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு, அதையே தொடர வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கிறோம். உங்க ஆட்சியில இருந்ததை விட இப்ப சட்டம் ஒழுங்கு சீராதான் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. உங்க ஆட்சியில அதிகமான கொலைகள் குற்றம் நடந்தது. இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே பத்திரிகையாளர். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்க எதிர்கட்சி. ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். அப்படின்னா உங்கள் பத்திரிகையில் வர்ற செய்தியும் ஊடகத்தில் வர்ற செய்தியும் தவறா? நீங்கள் தானே இப்போ பத்திரிகையில் போடுறீங்க, இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்தந்த இடத்துல ரவுடிகள் வீதியில் கத்தியோடு உலாவி வர்றாங்க, இந்தந்த இடத்துல கொலை நடக்குது, இந்தந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வருது. அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். நாங்களா எந்த கருத்தும் சொல்வதில்லை. நாட்டில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நீங்கள் படம் பிடிச்சு உங்களுடைய தொலைக்காட்சி வாயிலாக காட்டுறீங்க, அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம்.